அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ 9வது நோன்பை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். இதே போல் எல்லா நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தரணும்னு துவா செய்கிறேன். நீங்களும் உங்கள் துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. நிறையா பேருக்கு இஃப்தார்னா என்ன, சஹர்னா என்னன்னு சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. என் பசங்களுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அம்மா எல்லாருக்கும் உங்கள் இஃப்தார்னா என்னென்னு தெரில, நோன்புனா என்னென்னு தெரிலம்மா, எச்சி முழுங்க மாட்டிங்களா அப்படிலாம் எல்லாம் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கே மதுரை சைடு இருக்கிறதுனால நான் முஸ்லீம்ஸ் அதிக ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க. அதில் நிறையா பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நிறையா பேருக்கு தெரியலை. இருந்தாலும் நான் இதை சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அதிகாலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி உள்ள நேரத்தை, அதாவது அந்த டைமை சஹருன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதிலேருந்து நாங்கள் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்தில் இருந்து எதுவும் சாப்பிட மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். அதிலிருந்து சூரியன் முழுமையாக மறைந்த அந்த நொடியை, அந்த நேரத்தை இஃப்தார் அப்படின்னு சொல்லிடுவோம். நோன்பு திறக்கும் டைம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எங்கள் நோன்பை திறப்போம். கிட்டத்தட்ட 13-14 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த நோன்பு சாப்பிடாமல் இருக்கிறது மட்டுமல்ல, நம்ம எண்ணம் செயல் நல்லதாக அமைஞ்சு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செஞ்சு அதிகமான இறை வழிபாடில் ஈடுபடுறதுக்கும் தான். இந்த முறையில் வைக்கக்கூடிய ஃபாஸ்டிங் இயற்கையாகவே நம்ம உடம்பை சுத்தம் பண்ணுதுன்னு சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சுருக்கமாக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செய்யலை. நல்ல பெரிய சைஸ் இறால் கிடச்சிருந்துச்சு. அதை வச்சு நம்ம சிக்கன் மாதிரி பொரித்து எடுத்துடலாம், kFC சிக்கன் மாதிரி பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கனுக்கு நம்ம என்னென்னலாம் போட்டு மேரினேட் பண்ணி வைப்போமோ அதே மாதிரி ஓவர் நைட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி மைதா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவும் அதே அளவு எடுத்துக்கோங்க, சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடர் 3ஐயுமே அதில் கோட்டிங் கொடுத்து நல்லா பரட்டி எடுத்து எண்ணெய் ஹீட்டானதோ அதில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சா தான் பெரிய இறாலுங்கிறதுனால உள்ளுக்க வரைக்கும் நல்லா வேகும். இந்த மாதிரி தான் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே உளுந்து வடை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி இஃப்தார் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.